ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் ஆஃப் பரோடாவோட லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறது. ஸோ இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, என்னென்ன டாக்குமெண்ட் டீட்டெயிலாக வந்து தேவைப்படும், ஸோ இதோட ஃபுல் ப்ரொசீஜர் என்ன, இதை பற்றின டீட்டெயிலை இந்த வீடியோவில் லைவ் டெமோவாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த பேங்க் ஆஃப் பரோடாவோட கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக இந்த கிரெடிட் கார்டு யாருக்கெல்லாம் வந்து அப்ரூவல் ஆச்சுது, எவ்வளோ கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மற்றவங்க அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணுற கமெண்ட் வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து அப்ளை ப்ராசஸ் வந்து பார்க்கலாம். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த வெப்சைட் தான் வரும். ஸோ இந்த வெப்சைட் மூலமாக தான் நம்ம வந்து இப்போ பேங்க் ஆஃப் பரோடாவோட கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் 3 ஸ்டெப் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த பேசிக் டீட்டெயில் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் கார்டை வந்து செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ கார்டை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இ-சைன் வந்து வெரிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட்டு KYC வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த 3 ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு கிரெடிட் கார்டு வந்து கைக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ அடுத்த 10 டேஸில். ஸோ இப்போ வந்துட்டு இதோட ப்ராசஸை வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மிஸ்டரா மிஸ்ஸஸா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் அப்புறம் லாஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. மிடில் நேம் இருந்ததுன்னா என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி, உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இதை டிபெண்ட் பண்ணி தான் மோஸ்ட்லி அப்ரூவல் ஆகும். ஸோ உங்களோட பின்கோடை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டு நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த், இது வந்து உங்களோட பேன் கார்டில் என்ட்ரு பண்ணியிருக்கிற சேம் டேட் ஆஃப் பர்த்தை வந்து என்ட்ரு பண்ணுங்க. ஸோ இது எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதையும் வந்து டிக் பண்ணி விட்டுட்டு ஜெனரேட் OTP அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல 2 டிக் பாக்ஸ் இருக்கு, 2 டிக் பண்ணி விட்டுட்டு ஜெனரேட் OTP அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிருங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ட்ரு பண்ண மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை OTP அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஆனுவல் கிராஸ் இன்கம் வந்து கேட்டிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சமாக உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வரும் அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட ஆனுவல் இன்கம் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வுட் லைக் டு கோ ஃபார் ரெகுலர் கார்டு அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி நீங்களும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடாவில் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பேங்க் ஆஃப் பரோடாவில் அக்கௌண்ட் இருந்ததுன்னா எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப் கேட்டிருப்பாங்க. கஸ்டமரா இல்லை ஸ்டாஃபா அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் பேங்க் ஆஃப் பரோடாவில் ஏற்கனவே கிரெடிட் கார்டோ இல்லை வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட்டோ வச்சிருக்கீங்க, இல்லை லோன் ஏதாவது எடுத்திருக்கீங்க அப்படின்னா கஸ்டமர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பேங்க் ஆஃப் பரோடாவில் எந்த ஒரு அக்கௌண்ட்டுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நோ அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எனி அதர் பேங்க் கார்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்ககிட்ட வேற ஏதாவது பேங்கோட கிரெடிட் கார்டு இருந்தது அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா நோ கொடுத்துக்கலாம். ஸோ நோ கொடுத்தீங்க அப்படின்னா பேங்க் டீட்டெயில் ஃபில் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. ஸோ உங்ககிட்ட வேற பேங்கோட கிரெடிட் கார்டு இருக்குது அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு என்ன பேங்க் அப்படிங்கிறத நீங்கள் இதில் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ அந்த பேங்க் டீட்டெயிலை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எவ்வளோ லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் இதில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கிரெடிட் கார்டு வந்து ஈஸியாக அப்ரூவல் ஆகிறதுக்கு ஸோ இது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் உங்ககிட்ட ஏற்கனவே வந்து கிரெடிட் கார்டு இருந்ததுன்னா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ் டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ் டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டிக் பாக்ஸ், உங்களுக்கு வந்து இந்த செக் பாக்ஸ் வந்து செலக்டட் ஆகாது. ஸோ அப்படி இருக்கும்போது கீழே வந்து ஒரு டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து டிக் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ப்ரெசென்ட் அட்ரஸ் வந்து கேட்டிருப்பாங்க. உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீட்டெயிலை வந்து அதே மாதிரி தான் ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது வந்து எடிட்டட் ஆகாது. ஸோ கீழே உள்ள டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா ஸோ எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ், உங்களோட ப்ரெசென்ட் அட்ரஸ் 2 டீட்டெயிலும் ஃபில் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து செல்ஃப் எம்ப்ளாயி அப்படின்னு ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் பற்றின டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணுங்க. நீங்கள் வந்து சேலரிட் அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, என்ன டெஸ்டினேஷன், ஸோ உங்களோட ப்ரொஃபஷன் என்ன, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும். நெக்ஸ்ட் உங்களோட கரண்ட் கம்பெனியில் நீங்கள் எவ்வளோ இயர்ஸாக வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கம்பெனி அட்ரஸ் டீட்டெயில் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட கம்பெனி அட்ரஸ் டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஃபில் பண்ணிவிட்டு கடைசியாக கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்டு செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு விழுந்துருச்சு. என்னோட கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 72,000 அப்படின்னு வந்து காமிக்குது. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா என்கிட்ட ஏற்கனவே கிரெடிட் கார்டு இருக்குது. அந்த கிரெடிட் கார்டோட லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 72,000 அப்படின்னு நான் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அதனால எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடாவில் எனக்கு வந்து 72,000 கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட கார்டை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து ரெகுலர் கார்டு தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ரெகுலர் கார்டில் வந்து என்னென்ன கார்டு இருக்கோ எல்லா டீட்டெயிலுமே இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் ஃபீ. ஸோ நீங்கள் வந்து ஜாயினிங் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து 500 ரூபா வந்து பிடிக்கிறாங்க. ஸோ இந்த 500 ரூபா நீங்கள் பிடிக்காம இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கார்டு வந்து அப்ரூவல் ஆகி உங்கள் கைக்கு ரிசீவ் ஆன அடுத்த ஒரு 60 நாளைக்குள்ள, அதாவது 2 மாசத்துக்குள்ள நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 6,000 மட்டும் இந்த கார்டு மூலமாக ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்கள் வந்துட்டு அது எங்கே வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆன்லைனாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஷாப்பிங் மாலாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்துட்டு எங்கேயா ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான பில் அமௌண்ட்டை வந்து இந்த கார்டு மூலமாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 500 ரூபாய் உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் ஆனுவல் ரெனிவல் ஃபீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் 500 ரூபா பிடிக்கிறாங்க. ஸோ இது வந்து அடுத்த 1 இயர்க்குள்ள ஸோ நீங்கள் வந்து ஒரு 35,000 வரைக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த 500 ரூபாய் வந்துட்டு டிஸ்கவுண்ட் ஆயிரும். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 500 ரூபாய் வந்து பிடிக்கவே மாட்டாங்க. ஜாயினிங் ஃபீ மட்டும் தான் பிடிப்பாங்க. அதுவும் அடுத்த 60 நாளைக்குள்ள நீங்கள் 6,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டுமே வந்து ரிட்டர்ன் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்டு கூட லைஃப் டைம் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ ஒரு வருஷத்துக்கு 35,000 ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸி தான். நீங்கள் வந்து ஒரு சேலரிடாக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்பவே ஈஸியாக ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கார்டு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது தவிர இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வேறு என்னென்ன பெனிஃபிட் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க. வேறு என்ன கார்டெலாம் அவைலபிளாக இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கிரெடிட் கார்டோட நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸி கிரெடிட் கார்டு. ஸோ அடுத்த கிரெடிட் கார்டை வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் கிரெடிட் கார்டு. பேங்க் ஆஃப் பரோடாவோட செலக்ட் கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த கிரெடிட் கார்டில் எவ்வளோ சார்ஜஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 750 ரூபாய் வரைக்கும் வந்து பிடிக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டை வந்து கைக்கு ரிசீவ் பண்ண அடுத்த ஒரு 60 நாளைக்குள்ள 7,500 ரூபா ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 750 ரூபாய் உங்கள் கார்டுக்கே வந்து ரிவர்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆனுவல் ஒரு ரினிவல் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு 750 ரூபா பிடிப்பாங்க. ஸோ இந்த ஃபீயை பிடிக்காம இருக்கணும் அப்படின்னா அடுத்த 1 இயர்க்குள்ள நீங்கள் வந்து ஒரு 70,000 ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இந்த 750 ரூபா வந்துட்டு உங்களுக்கு வந்து பிடிக்கவே மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டில் பிடிக்கக்கூடிய ஃபீ அண்ட் சார்ஜஸ். ஸோ அடுத்த கார்டை வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்த கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியர் கார்டு. ஸோ இந்த கார்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனுவல் ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபீஸ் வரைக்கும் வந்து பிடிக்கிறாங்க. நீங்கள் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் வந்து இந்த கார்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த 60 நாளைக்குள்ள 10,000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 1000 ரூபா ரிவர்ஸ் உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வந்து கிடைச்சிரும். ஸோ அடுத்த 1 இயர்க்குள்ள நீங்கள் வந்துட்டு 1,20,000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 1000 ரூபா சார்ஜஸ் வந்து ரினிவல் ஃபீ வந்து பிடிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது ஃபைனல் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஎம் பவர் அப்படிங்கிற ஒரு புது கார்டு. ஸோ இந்த கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூபே டைப் கார்டு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த கார்டு எல்லாமே விசா டைப் கார்டு. ஸோ இந்த கார்டு மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூபே டைப் கார்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த கார்டில் எவ்வளோ ஃபீ வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கார்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு உங்களுக்கு ஃபீயே வந்து பிடிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்த ஆனுவல் ரெனிவல் ஃபீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500 ரூபீஸ் வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. இந்த 500 ரூபீஸும் பிடிக்காம இருக்கணும் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து அடுத்த 1 இயர்க்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50,000 ரூபாய் அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த ரினிவல் ஃபீ 500 ரூபீஸ் வந்து பிடிக்க மாட்டாங்க. ஸோ இந்த 4 கார்டில் வந்து கம்மியாக சார்ஜஸ் இருக்கக்கூடிய கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டு ஒன்று. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸி கார்டு. ஸோ இந்த கார்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியான சார்ஜஸ் தான். ஸோ ஜஸ்ட்டு 6,000 ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னாலே 500 ரூபா ரிட்டர்ன் கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் ஆனுவல் டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 35,000 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 35,000 உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா இந்த கார்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த கார்டு தான் வந்து சூஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு எந்த கார்டு வந்து இதில் பிடிச்சிருக்கு அந்த கார்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஈஸி கார்டை சூஸ் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது மிஸ்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் கார்டில் வந்து உங்களோட நேம் வந்து எப்படி பிரிண்டட் ஆகணுமோ அந்த நேம் வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் ஃபார் ஆப்ஷனல் தான், தேவைன்னா என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட மதர் மேடன் நேம் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட மதர் மேடன் நேம், நெக்ஸ்ட் உங்களோட ஃபாதர்ஸ் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்பேர்ட் மெயிலிங் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கரண்ட் அட்ரஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த அட்ரஸ்க்கு தான் கிரெடிட் கார்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் இது கேட்குறது. உங்களுக்கு பெர்மனன்ட் அட்ரஸ் வேணும் அப்படின்னா பெர்மனன்ட் அட்ரஸ்க்கு தான் இந்த கிரெடிட் கார்டு வந்து சென்ட் பண்ணணும், இதோட ஸ்டேட்மெண்ட் வந்து ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா பெர்மனன்ட் அட்ரஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல கரண்ட் அட்ரஸ் வேணா கரண்ட் அட்ரஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாமினி வந்து சூஸ் பண்ண விரும்புறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நாமினி வேணும் அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்து உங்களோட நாமினி நேம், அப்புறம் வந்துட்டு அவங்க உங்களுக்கு என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு நாமினி வந்து தேவை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த நாமினியை ரிமூவ் ஆயிரும். ஸோ நீங்க வந்துட்டு மற்ற டீட்டெயிலை ஃபில் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்டு ஆட் ஆன். டோட்டலாக நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியில் 2 பேரை வந்துட்டு உங்களோட கார்டில் வந்து ஷேரிங்காக ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கார்டு ஆட் ஆன் வேணும் அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு, ஸோ இதில் வந்து ஆல்ரெடி எஸ் தான் செலக்டட் ஆயிருக்கு. செலக்டட் ஆனால் மட்டும்தான் இது வந்து காமிக்கும். இப்போ வந்துட்டு கார்டு ஆட் ஆன் 1 அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து யாருக்கு உங்களோட கிரெடிட் கார்டில் ஷேரிங் கொடுக்க விரும்புகிறீங்களோ ஸோ அவங்கள பற்றின டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கார்டு அமௌண்ட் வந்து 72,000 அப்படின்னா, ஸோ இதில் இருந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து ஷேரிங் கொடுக்க விரும்புகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை கொடுத்து ஸோ நீங்கள் அனதர் ஒன் கார்டு வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு கார்டு ஆட் ஆன் வந்து தேவை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நோ அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை பேங்க் ஆஃப் பரோடாவில் இருந்து ரெப்ரசன்டேட்டிவ் யாராவது வந்து கால் பண்ணி இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எஸ் ஆர் நோ கேட்டிருக்காங்க. நமக்கு யாரும் சொல்லலை, ஸோ அதனால நோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணியிருக்கேன். கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் டாக்குமெண்ட் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட் டீட்டெயிலாக வந்து தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி, நம்மளோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை ப்ரூஃப், இதுக்கு வந்துட்டு உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு ஏதாவது ஒன்று அப்லோட் பண்ணிக்கலாம். அட்ரஸ் ப்ரூஃப், உங்களோட கரண்ட் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு அவங்களோட ஆதார் கார்டுலேயே கரண்ட் அட்ரஸ் வந்து இருக்குது அப்படின்னா அதை அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை கரண்ட் அட்ரஸ்க்கு வந்து என்ன ப்ரூஃப் இருக்கோ அதை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அடிஷ்னல் ப்ரூஃப். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரெடிட் கார்டு இருக்குது அப்படின்னு கொடுத்துருந்தோம்ல, ஸோ இது வந்து நம்மளோட கிரெடிட் கார்டோட ஸ்டேட்மெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கிரெடிட் கார்டோட ஸ்டேட்மெண்ட் அப்லோட் பண்ணும்போது உங்களோட கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இந்த கிரெடிட் கார்டு அப்லோட் பண்ணுறதுக்கு ஸோ இன்னுமே கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இதில் கொடுத்துருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டையும் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க கரெக்டாக. ஸோ நான் வந்து இப்போ என்னோட டீட்டெயில் வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஃபோட்டோகிராஃபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக 3 MBக்கு உள்ளே இருக்கிற மாதிரி அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை ப்ரூஃப் வந்து கேட்டிருக்காங்க. ஐடென்டிஃபை ப்ரூஃபை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, ஸோ இதில் எது வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னோட பேன் கார்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஐடென்டிஃபை ப்ரூஃபை வந்து அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது கரண்ட் அட்ரஸ் ப்ரூஃபை வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ அதை வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். இது வந்து எனக்கு வந்து சேம் ஆதார் கார்டுலேயே கரண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் இருக்குது. ஸோ அதனால் நான் அதை வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட கரண்ட் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், ஹவுஸ் அலாட்மெண்ட், ஓட்டர் ஐடி, அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ், ரெண்டல் அக்ரிமெண்ட்டு, அப்புறம் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி பில்லு, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, பாஸ்புக்கு. ஸோ உங்களுக்கு நிறையவே ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்ககிட்ட வந்து எந்த டாக்குமெண்ட் இருக்கோ அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்டையும் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிருங்க. ஸோ நம்ம வந்து டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஒரு 3 டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இதை டிக் பண்ணி விடும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டில் என்னென்ன சார்ஜஸ்லாம் பிடிக்கிறாங்க ஸோ இதை பற்றின எல்லா டீட்டெயிலுமே இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க. இதை வந்து ஒரு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், லேட் பேமெண்ட் ஃபீ எவ்வளவு, ஸோ இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் உங்களோட கார்டுக்கான எல்லா சார்ஜஸ் டீட்டெயிலும் இந்த இடத்துல வந்து இருக்கும். ஸோ இதை வந்து ஒருக்கா ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ரீட் பண்ணிட்டு ஃபைனலாக கீழே வந்து ஆக்செப்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிருங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து இசைன் வெரிஃபை வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு நவ் அல்லது லேட்டர் அப்படின்னு 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. லேட்டர் அப்படின்னா நீங்கள் பிறகு வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போவே வெரிஃபை பண்ணுறேன். அதனால நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். இது கிளிக் பண்ணதுமே உங்களோட கிரெடிட் கார்டோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் இது வரைக்கும் ஃபில் பண்ண எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஃபில் ஆயிருக்கும். ஸோ அதோட ஃபிசிக்கல் ஃபார்ம் தான் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ப்ரொசீட் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதாரை பேஸ் பண்ணி நம்ம வந்து இசைன் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில் வந்து இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுறாங்க. ஸோ இதை ஒருக்க பார்த்துட்டு கீழே வந்து ப்ரொசீட் அப்படிங்கிற
ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை வந்து கிளிக் பண்ணி ப்ரொசீட் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து கீழே வந்து ஒரு டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு சைன் டாக்குமெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்து வருவீங்க. ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா NSDL வச்சு நீங்கள் வந்துட்டு இசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஸோ இதில் ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். இதை வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இதையும் வந்து டிக் பண்ணி விட்டுட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க. உங்களோட ஆதார் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இப்போ என்னோட ஆதார் நம்பரை வந்து என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்டு இப்போ வந்து சென்ட் OTP அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு எந்த மொபைல் நம்பரோட லிங்க் ஆயிருக்குதோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த OTP வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு வெரிஃபை OTP அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிருங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து என்னோட OTP வந்து என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்டு இப்போ வந்து வெரிஃபை OTP அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான டாக்குமெண்ட் சிக்னேச்சர் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் வந்து ரீஃப்ரெஷ் எதுவுமே பண்ண தேவை கிடையாது. ஸோ வெயிட் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து கம்ப்ளீட்டட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ KYC. இப்போவே நீங்கள் வந்து வீடியோ KYC வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இல்லை வீடியோ KYC நீங்கள் ஃபியூச்சரில் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ KYC கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ KYC கம்ப்ளீட்டட் ஆனதுமே அடுத்த ஒரு 10 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள இந்த கிரெடிட் கார்டு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆயிரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடாவில் ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய மெத்தடு. ஸோ இதே ப்ரொசீஜரை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவல் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.